அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி வீர சிவாஜி ஒரு பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்தான் சிவாஜியுடைய தாயார் ஜிஜிபாய் அவர்கள். தன் குழந்தை சிறுவயது முதலே ராமாயணம், மகாபாரதம், வீர நிகழ்ச்சிகள், தர்ம சிந்தனை உள்ள செயல்பாடுகள் போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். அப்பேற்பட்ட அந்த தாயார் சிறுவயது முதலே தன் பிள்ளைகளில் விளையாடும்போது, சிவாஜியில் விளையாடும்போது எல்லாவற்றிலும் அந்த மகன் ஜெயிப்பதாகவே இருக்கும். அப்போது மகன் தாயை பார்த்து கேட்டார், அம்மா, எல்லா விளையாட்டிலும் நானே ஜெயிக்கின்றேன், ஏனம்மா என்று கேட்டபோது, என் மகன் சிவாஜி விளையாட்டாக கூட தோற்கக்கூடாது, அதுதான் என் லட்சியம். அதுக்காகத்தான் உன்னை நல்ல பண்புள்ள மனிதனாக, குழந்தையாக உருவாக்கி கொண்டு வருகின்றேன் என்பதை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் எப்படி தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள மகனாக இந்த நாட்டிலே நீ வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார். அதைத்தான் நான் இன்றைய தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு குழந்தையை வளர்க்கும் போதே பணத்துக்கு அடிமையாகவோ தவறான சிந்தனையில் ஈடுபட செய்யாமல் மனிதநேயத்தோடு உண்மை, அன்பு, கருணை போன்ற நல்ல விஷயத்தில் குழந்தைகள் வளர வேண்டும். அப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் உருவாக்கிய பெருமை நல்ல ஒரு மகனாக நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்க முடியும் என்பது தான் என்னுடைய கருத்து. மேலும் இந்த சிவாஜி என்ற பெயர் ஒரு மந்திரம், ஆம், ஒரு தியாகத்தின் மறுபெயர். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, பிசி கணேசன் என்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதர் பிற்காலத்தில் சிவாஜி என்ற நாடகத்தின் மூலமாக பிசி கணேசன் என்பவர் சிவாஜி கணேசன், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு உயர்ந்த மனிதராக அனைத்து வேடங்களையும் கண்முன்னே காட்டிய அந்த அற்புத கலைஞனாக மாறிய வரலாறு அந்த சிவாஜி என்கின்ற அந்த அற்புதமான பட்டத்தின் மூலமாகத்தான் என்றால் அந்த பெயரில் எத்தகைய தியாக தன்மையும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உள்ளது என்பதை இக்கால தாய்மார்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். தர்மம், நேர்மை, பணத்துக்கு அடிமையாகாத மனிதநேயத்தோடு வாழ்கின்ற தன்மை போன்றவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வீர சிவாஜியாக வாழ முடியும், வளர முடியும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.